So carbon dioxide is not a limiting factor. It is in tremendous quantity it is available in the atmosphere now. எனவே கரியமில வாயு நிறைய அளவு காற்றில் காணப்படுவதால் உணவு உற்பத்தி தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. And this carbon dioxide is given by the atmosphere free of cost, not sent anybody to you. இந்த கரியமில வாயு காற்றில் இலவசமாகவே உள்ளது. இதை கிரகித்து உணவு உற்பத்தியும் இலவசமாகவே நடைபெறுகின்றது. Air atmosphere is the ocean of the nitrogen also. நம்முடைய காற்றில் நைட்ரஜனும் மிக அதிக அளவில் காணப்படுகின்றது. There is 78.6% nitrogen in the atmosphere. 78.6% nitrogen. காற்றில் 78.6% நைட்ரஜன் காணப்படுகின்றது. And God has given the contract to take the nitrogen from the atmosphere and to supply the ozone to one bacteria that is called nitrogen fixing bacteria species. கடவுள் இந்த நைட்ரஜனை காற்றிலிருந்து எடுத்து தாவரங்களுக்கு இலவசமாக கொடுப்பதற்கு ஒரு நுண்ணுயிரை படைத்துள்ளார். அந்த நுண்ணுயிர் காற்றில் உள்ள நைட்ரஜனை எடுத்து மண்ணில் தருகின்றது. And these nitrogen fixing bacteria are created in the intestine of the God. That means Jivamrutam, Ghanajivamrutam are the main sources of the nitrogen fixing bacteria. இந்த காற்றில் உள்ள நைட்ரஜனை கிரகித்து தரக்கூடிய நுண்ணுயிரானது ஜீவாமிர்தம் மற்றும் கனஜீவாமிர்தத்தில் அதிக அளவில் காணப்படுகின்றது. That means the atmosphere is giving the carbon dioxide and nitrogen free of cost, not sending any bill to you. It is God free of cost to the plant body. எனவேதான் இறைவன் காற்றில் கரியமில வாயுவும் நைட்ரஜனையும் அதிக அளவில் படைத்துள்ளான். இவையும் நமக்கு இலவசமாக கிடைக்கின்றது. இவற்றை இலவசமாக உபயோகித்து தாவரங்கள் உணவை தொடர்ச்சியாக உற்பத்தி செய்கின்றது. Not necessary to supply, it is given by the God free of cost. இவற்றையும் கடவுள் இலவசமாகவே தருகின்றான். And this cosmic energy, Brahmanda Urja, cosmic energy is coming from the cosmos, that means 27 nakshatras, and it is given free of cost, not sent any bill to you by the nakshatras. இந்த ஆகாயத்தில் இருந்து வரும் அண்டவெளி சக்தியானது 27 நட்சத்திரங்களிலிருந்து வருகின்றது. அவையும் நமக்கு இலவசமே ஆகும். That means between these Panchamahabhutas, whole Panchamahabhutas are given by the God free of cost, not to be supplied by externally inputs. எனவேதான் இந்த பஞ்சமகா பூதங்களில் 4 பஞ்சமகா பூதங்கள் கடவுள் நமக்கு இயற்கையாகவே கொடுக்கின்றான். Only the minerals are taken from the soil, and that is the Prithvi Mahabhuta. மண்ணில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது தாவரங்களுக்கு அதனுடைய நுண்ணூட்டங்களும் பேரூட்டங்களும் மட்டுமே. Phosphate, potash and micronutrient are these minerals. பாஸ்பேட், பொட்டாஷ், மெக்னீசியம் மற்றும் நுண்ணூட்டங்களே மண்ணிலிருந்து தாவரங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. And soil is the ocean of the nutrient. There is no deficiency in the soil at all. மண்ணிலும் இந்த நுண்ணூட்டங்களும் பேரூட்டங்களும் கடல் போன்ற அளவில் காணப்படுகின்றது. இதற்கு பற்றாக்குறை அறவே இல்லை. And you know, I will give one. These four, the three, Aap, Tej, Vayu and Akash, 4 Mahabhutas. Every plant body (98.5% body) 98.5% body of plant or any animal or human being is constituted by only air, water and solar energy. எனவேதான் எந்த ஒரு தாவரமும் மிருகங்களும் மனிதன் உடலும் 98.5% இந்த 4 பஞ்சமகா பூதத்தினால் மட்டுமே உருவாக்கப்படுகின்றது. And only 1.5% is taken from the soil. 1.5% மட்டுமே இந்த உணவு உற்பத்திக்காக தாவரங்கள் மண்ணிலிருந்து எடுத்துக்கொள்கின்றன. If it is the truth that 98.5% body is constituted by air, moisture and atmosphere and not given by the solar energy and not given by the human being, where there is a question is arise that you have to add and give externally into, that means cow dung manure or compost, vermicompost and chemical fertilizer and micronutrient. Very good. It's totally wrong. Totally wrong.
It is not necessary at all. இவ்வாறு தாவர வளர்ச்சிக்கு 98.5% அண்டவெளியிலிருந்தும் ஆகாயத்திலிருந்தும் நீரிலிருந்தும் காற்றிலிருந்தும் சூரிய சக்தியிலிருந்துமே உங்களுக்கு கிடைக்கின்றன. இவை அனைத்துமே இலவசமாகும். நிலைமை இவ்வாறு இருக்க, உண்மை இவ்வாறு இருக்க, நாம் ஏன் தொழு உரத்தையும் மண்புழு உரத்தையும் நுண்ணூட்டங்களையும் பேரூட்டங்களையும் தந்து கொண்டே இருக்க வேண்டும்? இவை முற்றிலும் ஏற்கத்தக்கது அல்ல. So agriculture universities are telling lie. Agriculture universities are telling lie. They are misguiding the farmers and misguiding the nation also. That soil is totally deficient. It is totally wrong. Soil is annapurna. Soil is saturated by all nutrients. There is no necessity to give any external input. எனவேதான் நான் கூறுகின்றேன், இந்த வேளாண்மை கல்லூரிகளில் உள்ள பேராசிரியர்கள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானதை கூறுகின்றனர், பொய்யையே கூறுகின்றனர். 98.5% தாவர வளர்ச்சிக்கு இயற்கையாகவே பஞ்சமகாபூதங்கள் கொடுக்கின்றன. 1.5% மட்டுமே நமக்கு மண்ணிலிருந்து கிடைக்கின்றது. அந்த மண்ணிலும் நுண்ணூட்டங்களும் பேரூட்டங்களும் மிகுந்த அளவில் காணப்படுகின்றன. அந்த மண்ணும் அன்னபூர்ணா என்றே நான் கூறுகின்றேன். எனவே முற்றிலும் தாவர வளர்ச்சிக்கு எல்லா விதத்திலும் மண்ணிலிருந்து எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும். When I claim openly that 98.5% body of any plant is constituted by only the air, moisture and solar energy, then it is my commitment to prove it scientifically. நான் எப்பொழுது தாவர வளர்ச்சிக்காக 98.5% காற்றிலிருந்தும் நீரிலிருந்தும் அண்டவெளி சக்தியிலிருந்தும் சூரியனிடம் இருந்தும் கிடைக்கின்றது என்று கூறுகின்றனோ அதை நான் நிரூபிக்க வேண்டும். அதுவே என்னுடைய கடமையும் ஆகும். Suppose there is a standing crop of the paddy. The paddy wari is standing now. Otherwise, mango or coconut, areca nut, maybe pomegranate, what are crops you are taking? Their crops are standing now. உதாரணத்திற்கு நெல் பயிரை எடுத்துக்கொள்ளுங்கள், மாமரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பாக்கு மரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த ஒரு தாவரத்தையோ பயிரையோ எடுத்துக்கொள்ளுங்கள். You cut down the green crop of the paddy அதை வெட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். and take the weight, suppose it is 100 kg. 100 கிலோ அளவிலான நெல் பயிரை வெட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். Then take this 100 kg biomass, just cut down from the field of paddy and dry it on the polyester sheet or any cement concrete. நிலத்திற்கு செல்லுங்கள். அந்த நெல் பயிரை 100 கிலோ அளவிலான நெல் பயிரை வெட்டி எடுத்துக்கொண்டு வந்து தரையில் பரப்பி காய வையுங்கள். When the drying process is totally completed, you will get 22 kg dry biomass. இவ்வாறு நீங்கள் உலர்த்தினால் முற்றிலுமாக உலர்ந்த பிறகு அதனுடைய எடை 22 கிலோவாக இருக்கும். 100 கிலோ எடை அளவை உலர்த்திய பிறகு 22 கிலோ மட்டுமே இருக்கும். We have taken 100 kg green biomass and after that we got 22 kg dry biomass. That means 78 kg is lost. 100 கிலோ பச்சையான உயிர் பொருளை நாம் வெட்டி எடுத்து வந்தோம் நிலத்திலிருந்து. அவற்றை உலர்த்தினோம். உலர்த்திய பிறகு 22 கிலோ மட்டுமே இருந்தது. இதன் மூலம் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 78 கிலோ இப்பொழுது இல்லை. And this is the water. This is the water which is lost or you have collected during the drying process. 78 கிலோ குறைந்தது உலர்த்திய பின்பு. இந்த 78 கிலோ என்னவென்றால் நீராகும். That means in 100 kg biomass, 78 kg water. இதனால் 100 கிலோ பச்சை உயிர் பொருட்களை எடுத்து வந்தால் 78 கிலோவானது நீராகும். Now take this 22 kg dried biomass on the cement concrete floor and burn it. இந்த 22 கிலோ உலர்த்திய உயிர் பொருளை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த இலை தழை செத்தைகளை எடுத்துக்கொண்டு அதை கொளுத்து விடுங்கள். During burning process,
two incidents are happened. Number one, black color smoke is emitted and flames are emitted. இவ்வாறு நீங்கள் கொளுத்தும் பொழுது இரண்டு பொருட்களை நீங்கள் பார்க்கின்றீர்கள். கருமையான புகையையும் மற்றும் சிவப்பான அனலையும் நீங்கள் பார்க்கலாம். This black color smoke means carbon dioxide taken from the air, went back to the again atmosphere. That means carbon dioxide taken from the atmosphere, and when we burn the biomass, by means of the black color smoke, the carbon dioxide going return back to the atmosphere again. நீங்கள் இவ்வாறு கொளுத்தும் பொழுது கருமையான புகையை பார்ப்பீர்கள். இது கரியமில வாயுவாகும். இந்த தாவரம் உணவு உற்பத்தி செய்யும் பொழுது காற்றிலிருந்து கரியமில வாயுவை எடுத்துக்கொண்டது. இதே கரியமில வாயுவானது இந்த துகள்களை இலை பொருட்களை கொளுத்தும் பொழுது திரும்பவும் காற்றில் சென்று கலந்து விடுகின்றது. These flames are the cosmic energy and solar energy, which is given by the cosmos and sun and went back to the sun and cosmos by means of the flames. சிவப்பாக தெரியும் இந்த தணலானது சூரிய சக்தியிலிருந்து கிடைத்த வெப்ப சக்தியாகும். மேலும் அண்டவெளியிலிருந்து கிடைத்த சக்தியாகும். That means water has gone, carbon has gone, and the solar energy has gone. இவ்வாறு நீங்கள் பச்சையான உயிர் பொருளை எடுத்து வந்து உலர்த்திய பொழுது நீர் சென்றுவிட்டது. அதன் பிறகு கொளுத்தும் பொழுது கரியமில வாயு சென்றுவிட்டது. தணலின் மூலம் சூரிய சக்தியும் அண்டவெளி சக்தியும் சென்றடைந்தது. After when the total burning process is completed, you will get 1.5 kg white ash. இவ்வாறு முற்றிலும் கொளுத்திய பின்பு 1.5 கிலோ சாம்பலை நீங்கள் பார்க்கலாம். That means 98.5% lost. என்னவென்றால் 98.5% சென்றடைந்தது. எங்கிருந்து வந்ததோ அங்கே சென்றடைந்தது. And these are the water, carbon and solar energy given by the sun, given by the atmosphere and given by the monsoon, free of cost, not given by human being. இந்த 98.5% நீர் நமக்கு இலவசமாக கிடைத்தது. கரியமில வாயும் நமக்கு காற்றிலிருந்து இலவசமாக கிடைத்தது. இந்த தணலான சூரிய சக்தியும் அண்டவெளி சக்தியும் நமக்கு இலவசமாகவே கடவுள் நமக்கு கொடுத்தான். If it is the reality that 98.5% body is constituted by only water, vapor and solar energy and the carbon dioxide, that is atmosphere, given by free of cost, where there is a question is arise that we have to apply any manure and fertilizer. It is totally wrong. It is totally wrong. These agrogenicities are, even today also, they are misguiding the farmer that you have to apply chemical fertilizer and manure. It is totally wrong. Not necessary at all. Not necessary at all. இதன் மூலம் நாம் என்ன தெரிந்து கொண்டோம் என்றால் பயிர் வளர்ச்சிக்கு தேவையான 98.5% நீரிலிருந்தும் காற்றிலிருந்து கரியமிலவாயும் சூரிய சக்தியும் அண்டவெளி சக்தியுமே நமக்கு கொடுக்கின்றது. நிலைமை இவ்வாறு இருக்க இப்பொழுதும் கூட வேளாண் கல்லூரிகளில் இருந்து இருக்கும் பேராசிரியர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்றால், வெளியிலிருந்து நீங்கள் இடுபொருட்களை இட வேண்டும், தொழு உரத்தை இட வேண்டும், ரசாயன உரத்தை இட வேண்டும் என்று அவர்கள் தவறாகவே உங்களை வழிநடத்துகின்றார்கள். I will ask to agricultural universities, 40 lakh farmers are practicing gilbert farming in India. 40 lakh, 4,000 million. Nobody is utilizing single gram of the manure and fertilizer. Not at all, not at all. You cut down any leaf and investigate, you will not get any deficiency of any nutrient. Why? Why? It is not necessary at all. It is not necessary at all. If this is the fundamental science says that 98.5% body is constituted by air, moisture and solar energy, there is no question arise. You have to apply any fertilizer and manure externally. Not necessary at all. நான் வேளாண் கல்லூரிகளுக்கு என்ன சவால் விடுகின்றேன் என்றால், இந்தியாவில் 40 லட்சம் விவசாயிகள் ஜீரோ பட்ஜெட் இயற்கை வேளாண்மை செய்து வருகின்றார்கள். அவர்கள் வளர்க்கும் பயிர்களிலும் தாவரங்களையும் நீங்கள் வெட்டி பார்த்தால்
எந்த விதமான நுண்ணூட்டம் மற்றும் பேரூட்டம் பற்றாக்குறை இருக்கவே இருக்காது. நிலைமை இவ்வாறு இருக்க ஏனென்றால் நாம் தற்பொழுது பார்த்தோம் 98.5% தாவர வளர்ச்சிக்கு நமக்கு இலவசமாகவே கிடைக்கப்பெறுகின்றது. ஆனால் வேளாண் கல்லூரிகள் விவசாயிகளை தவறாகவே வழிநடத்துகின்றார்கள் என்பதை நீங்கள் தெளிவாக அறிய வேண்டும். And only 1.5%, that is white ash, these are the minerals, nitrate, phosphate, potash and micronutrients are taken from the soil. Soil is totally annapurna. It is a ocean of the nutrient, not necessary at all. It is fertilizer and manure. So you believe in the God, this is the system of the God, and then you can say that you are spiritual when you accept this theory. 98% இலவசமாக கிடைக்கின்றது. 1.5% நாம் சாம்பலை பார்த்தோம். இது மண்ணிலிருந்து கிடைக்கக்கூடிய தாது பொருட்களாகும். இதுவும் நமக்கு இலவசமாகவே கிடைக்கின்றது. அனைத்தையுமே நமக்கு கடவுள் இலவசமாகவே கொடுக்கின்றான். அதனால் இந்த வேளாண்மையை யார் செய்கின்றார்களோ, இந்த தத்துவத்தை யார் புரிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் கடவுளையும் நம்புகின்றார்கள் என்பதை நான் தெளிவாக கூறுகின்றேன். We have seen that no deficiency in the plant body in the forest. We have seen taken from the nutrients are taken from the soil. If there is soil is deficited, then there may be deficiency in the plant body, but there is no deficiency. That means soil is totally saturated by all nutrients. Soil is annapurna. That is the theory. That is the real theory. நாம் காடுகளில் பார்த்தோம், மரங்களுக்கு எந்த விதமான நுண்ணூட்டம் மற்றும் பேரூட்டம் பற்றாக்குறை இல்லவே இல்லை. எனவே எல்லா விதமான ஊட்டங்களும் மண்ணில் நிறைந்து காணப்படுகின்றன. ஏனென்றால் மண்ணானது அன்னபூர்ணாவாகும். அதில் எல்லா விதமான பேரூட்டங்களும் நுண்ணூற்றங்களும் கிடைத்து கொண்டே இருக்கும், அதிக அளவிலும் இருக்கும். But what are the nutrients are exist in the soil? What are the nutrients are existed in the soil? They are in non-available form. Root cannot take any nutrient from the soil straight. So these are called non-available form. இந்த நுண்ணூட்டங்களும் பேரூட்டங்களும் மண்ணில் காணப்படுகின்றன. ஆனால் அவை அனைத்தும் தாவரங்களால் எளிதில் கிரகிக்கக்கூடிய நிலைமையில் இல்லை. When you take the soil testing report, in the report it is said that there is enough quantity of the potash in your soil, but is in non-available form. So you have to give externally the potassium sulfate or base of potash. That means what is this non-available form? Let us discuss. நீங்கள் மண் பரிசோதனை செய்து அந்த அறிக்கையை பார்த்தீர்களானால் அதில் மணிச்சத்து குறைந்து காணப்படுகின்றது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த மணிச்சத்து மண்ணில் இருக்கின்றது. ஆனால் அது எளிதில் கிரகிக்கக்கூடிய தன்மையில் இல்லை. தாவரங்கள் நேரடியாக இந்த ஊட்டங்களை எளிதில் கிரகிக்கக்கூடிய தன்மையில் இல்லை இந்த சக்தி. ஆனால் மண்ணில் இந்த சத்து நிச்சயமாக உள்ளது. I will give one example so that you can aware what is the fact. Raw rice is non-available. But boiled rice or idli is available. நான் இதற்கு ஒரு உதாரணத்தை தருகின்றேன். அரிசியானது நாம் உபயோகப்படுத்தக்கூடிய நேரடியாக உபயோகப்படுத்தக்கூடிய அல்லது உண்ணக்கூடிய நிலையில் இல்லை. ஆனால் அதே அரிசியை சோறாக சமைத்தால் இட்லியாக மாற்றினால் அது எளிதாக உண்ணக்கூடிய நிலையில் உள்ளது. That means what are the nutrients are exist in the soil? They are in the form of raw rice, not in the form of the boiled rice. இதன் மூலம் நீங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மண்ணில் எல்லா விதமான நுண்ணூட்டம் மற்றும் பேரூட்டங்கள் உள்ளன. ஆனால் அது அரிசியை போல எளிதில் உபயோகப்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. In the polished land also, in the polished soil also, what are the nutrients are in the soil? They are in non-available form. That means in raw rice form.
they are not in available form. காடுகளிலும் இந்த மண்ணில் உள்ள ஊட்டங்கள் அனைத்தும் எளிதில் உபயோகப்படுத்த முடியாத நிலையிலே உள்ளது. அதாவது அரிசியை எவ்வாறு உபயோகப்படுத்த முடியவில்லையோ அதை போன்ற நிலைமையிலேயே இந்த காடுகளிலும் உள்ளது. They are in raw wheat grain form, not in chapati form. இவை கோதுமையை போன்று நேரடியாக உண்ண முடியாத நிலைமையில் இந்த ஊட்டங்கள் மண்ணில் உள்ளது. ஆனால் சப்பாத்தியை போன்று எளிதாக சாப்பிடக்கூடிய நிலைமையில் இந்த மண்ணில் உள்ள நுண்ணூட்டங்கள் இல்லை. And God has given the contract to variable microorganism species to convert non-available into available form. ஆனால் கடவுள் இந்த எளிதில் உண்ணக்கூடிய நிலைமையில் இல்லாத ஊட்டங்களை உண்ணக்கூடிய நிலைமையில் மாற்றுவதற்காக சில நுண்ணுயிர்களை படைத்துள்ளான். கடவுளானவன் எளிதாக இதை மாற்றுவதற்கு சில நுண்ணுயிர்களை படைத்துள்ளான். In the atmosphere, there is a 78.6% nitrogen existed. So God has given one contract to one species of the microorganism, which is called nitrogen-fixing bacteria, maybe rhizobium, symbiotic, maybe non-symbiotic bacteria, and those bacteria take the nitrogen from the atmosphere and supply it to the root zone very easily. It is natural process. காற்றில் நாம் முன்பே பார்த்தோம் 78.6% நைட்ரஜன் உள்ளது. இந்த நைட்ரஜனை எளிதாக கிரகித்து மண்ணில் நிலைநிறுத்தக்கூடுவதற்காக ஒரு உயிரினத்தை நுண்ணுயிரை கடவுள் படைத்துள்ளான். இந்த நுண்ணுயிரை ரைசோபியம் என்று கூறலாம். பிற உயிர்களும் இதில் அடங்கும். இந்த நுண்ணுயிரானது காற்றில் உள்ள இந்த நைட்ரஜனை கிரகித்து மண்ணில் தாவரங்களுக்கு கொடுக்க வல்லது. And these nitrogen fixing bacteria are not created in the laboratory, because human being has no right and has no capacity to create anything, because human beings are not created. ஆனால் இந்த காற்றில் உள்ள நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தக்கூடிய இந்த உயிரினங்கள் எவையும் நாம் மனிதர்களால் படைக்கவே முடியாது. லேபில் அல்லது ஆய்வு சாலைகளில் இந்த உயிரினங்களை பெருக்க முடியாது, படைக்கவும் முடியாது. Our scientists will go another universe, maybe in future, but any scientist cannot manufacture the food material in the factory, cannot manufacture rice in the factory, wheat in the factory, or any food in the factory. It is not the capacity of the human being to create in the factory. நம்முடைய ஆராய்ச்சியாளர்கள் பிற்காலத்தில் பிற கிரகங்களுக்கு கூட செல்லலாம். ஆனால் இந்த ஆராய்ச்சியாளர்களால் அரிசியையோ கோதுமையையோ தொழிற்சாலைகளில் உருவாக்கவே முடியாது. It is right only of the God to create, and God has given one beautiful factory to create this nitrogen fixing bacteria, and that factory is intestine of the Deshi cow, local cow. கடவுள் இந்த மண்ணில் நிலைநிறுத்தக்கூடிய நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தக்கூடிய நுண்ணுயிரை படைக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையை உருவாக்கியுள்ளான். அதுவே நம் நாட்டு பசுமாட்டின் வயிறு ஆகும். கடவுளானவன் ஒரு தொழிற்சாலையை உருவாக்கியுள்ளான் இந்த நுண்ணுயிர்களை உருவாக்க. இது நம் நாட்டு பசுமாட்டின் குடல் பகுதி ஆகும். There are two types of the nitrogen fixing bacteria. One is symbiotic nitrogen fixing bacteria. That means rhizobium bacterial species, mycorrhiza, these are funguses, and blue green algae are the algae which are symbiotic nitrogen fixing bacteria. They take nitrogen and to supply to the roots and they take from the atmosphere. இவ்வகையான நுண்ணுயிர்களை இருவகையாக பிரிக்கலாம். ஒன்று சிம்பயாட்டிக், இன்னொன்று நான் சிம்பயாட்டிக் ஆகும். இந்த சிம்பயாட்டிக்கில் ரைசோபியம் என்ற நுண்ணுயிர் அடங்கும். மைக்கோரிசா என்ற பூசணமும் இந்த மண்ணில் நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய தன்மை உடையது. And these symbiotic nitrogen fixing bacteria are existed in the nodules on the pulses crop, that means dipod. இருவிதை இலை தாவரங்களின் வேர்களில் முடிச்சுகளில் இந்த சிம்பயாட்டிக்கான ரைசோபியம் போன்ற பாக்டீரியாக்கள் வாழ்கின்றன. இருவிதை இலை தாவரங்களின் வேர் முடிச்சுகளில் இந்த ரைசோபியம் என்ற பாக்டீரியா வாழ்கின்றன. Belong to leguminous family, especially subfamily Papilionaceae. லெக்யூம்ஸ் என்ற குடும்பத்தை சேர்ந்த தாவரங்களாகும் இவை அனைத்தும். That means all the pulses are the nitrogen supply.
அதாவது எல்லா விதமான பருப்பு வகை தாவரங்களில் வேர் முடிச்சுகளில் இந்த பாக்டீரியா என்ற நுண்ணுயிர் வாழ்கின்றன. எல்லா பருப்பு வகை இருவிதை இலை தாவரங்களில் வேர் முடிச்சுகளில் வாழ்கின்றன. And there are hundreds of the species of non-symbiotic nitrogen fixing bacteria: Acetobacter, Azotobacter, Azosporidium, Bacillinaria, Polymyxa, or any other species. There are 136 species of the non-symbiotic nitrogen fixing bacteria. They are totally involved in this nitrogen fixation process. 136 ரக நான் சிம்பயாட்டிக் பாக்டீரியாக்களும் இருக்கின்றன. இவையும் காற்றில் உள்ள நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தும். பிஜரங்கியா, அசட்டோபாக்டர் போன்ற பாக்டீரியாக்கள் இவற்றில் அடங்கும். 136 ரகங்கள் இந்த பாக்டீரியாக்கள் இருக்கின்றன. இரு உயிரினங்களும் நுண்ணுயிர்களும் ஒருவித இலை தாவரங்கள் இருவித இலை தாவரங்களில் வாழ்கின்றன. இவை இரண்டும் சேர்ந்து இருந்தால் மட்டுமே மண்ணில் இவை நைட்ரஜனை நிலைநிறுத்தும். The symbiotic nitrogen fixing bacteria existed on the nodules of the roots of the pulses, that means dipod, and non-symbiotic in monocot, that means monocot. That means if you want to activate both, we have to take intercrops, monocot into dicot, dicot into monocot, monocot into dicot, dicot into monocot. இவ்வாறு காற்றில் உள்ள இந்த தழைச்சத்தை நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்த வேண்டும் என்றால் சிம்பயாட்டிக் நான் சிம்பயாட்டிக் என்ற இரு வகையான உயிரினங்கள் நுண்ணுயிர்கள் நமக்கு தேவைப்படுகின்றன. இந்த இரண்டு நுண்ணுயிர்களும் இருவித இலை தாவரங்கள் ஒருவித இலை தாவரங்களில் வாழ்கின்றன. இருவித இலை தாவரங்கள் எல்லா விதமான பருப்பு வகைகள், ஒருவித இலை தாவரங்கள் கரும்பு, நெல், தானிய வித்துக்கள் இவை அடங்கும். எனவே நாம் நைட்ரஜனை இலவசமாக பெற வேண்டும் என்றால் முதன்மை பயிராக இருவித இலை தாவரமும் ஊடு பயிராக இருவித இலை தாவரமும் அல்லது முதன்மை பயிராக ஒருவித இலை தாவரங்களும் ஊடு பயிராக இருவித இலை தாவரங்களும் மோனோகாட் டைகாட் என்ற சேர்க்கையிலே நாம் பயிர் செய்ய வேண்டும். But in paddy, when this Japanese method of paddy cultivation, that means when you dump the water on the surface of soil, there is one fungal species that is called glomus fungus, which take the nitrogen from the atmosphere, supply to the root of the paddy roots. So it is not necessary to take the intercrops in the paddy when you are adopting in a Japanese method of the cultivation. நெல் பயிர்களை ஜப்பானிய தொழில்நுட்பத்தை நீங்கள் கடைபிடிக்கின்றீர்கள். அங்கு நீரானது நிலத்தில் தேக்கி வைக்கப்படுகின்றன. இவ்வாறு நீங்கள் தேக்கி வைக்கப்படும் பொழுது குளோமஸ் என்ற பூசணம் காற்றில் உள்ள தழைச்சத்தை அதற்கு நெல் பயிர்களுக்கு தருகின்றது. எனவே நெல் பயிர்களுக்கு நீங்கள் ஜப்பானிய முறைப்படி பயிர் செய்தால் ஊடு பயிர்களுக்கு அவசியமில்லை. And Japanese method of the rice cultivation is very dangerous because it is responsible for carbon, that is methane emission, and to increase the global warming. ஆனால் இந்த ஜப்பானிய தொழில்நுட்பமானது அபாயகரமானது. ஏனென்றால் மீத்தேன் வாயுவை இது அதிக அளவு வெளிப்படுத்துகின்றது. இதன் மூலம் உலகம் வெப்பம் அடைகின்றது. But when there is a dryland farming or we are giving the irrigation in the furrows, then it is not necessary to utilize this non-symbiotic. We can utilize all these non-symbiotic bacteria easily. Only we take the intercrop of the black gram or beans in the main crop of the rice. That means 2 lines of the paddy, 1 line of the pulses. It is best combination. ஆனால் நீங்கள் சால்பார்கள் அமைத்து இந்த நெல் பயிரை நீங்கள் பயிர் செய்தீர்களானால் இரு வரிசையில் நெல்மணிகளை நீங்கள் நட்டுவிடலாம். அதற்கு இடையே பருப்பு வகைகளான உளுந்தையோ அல்லது தூரையோ நீங்கள் நட்டு இந்த தழைச்சத்தை இலவசமாக பெறலாம். In sugarcane, we have to take the intercrops like your cowpea, Bengal gram, green gram, or black gram, all other beans also. கரும்பை நீங்கள் பயிர் செய்தீர்கள் என்றால் கரும்பின் இரு வரிசைகளுக்கு இடையே உளுந்தையோ தட்டை பயிரையோ பாசி பயிரையோ தூரையோ நீங்கள் பயிர் செய்யலாம். In horticultural crop, that means fruit crop, that means pomegranate, mango, or any other fruit crops, banana also, you can take intercrop like Glycidia, drumstick, and cowpea, and all other pulses also.
பழமரங்களை நீங்கள் பயிர் செய்தீர்கள் என்றால் மாதுளை, கொய்யா அல்லது வாழையை நீங்கள் பயிர் செய்தால் இதற்கு இடையே கிளிரிசீடியா, முருங்கை, தட்டைப்பயிர் போன்றவற்றை நீங்கள் பயிர் செய்வதன் மூலம் காற்றில் உள்ள தழைச்சத்து இந்த பயிர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றன. If there is a main crop of pigeon pea, other, then we have to take the intercrop like your bajra, sorghum, or any maize also you can take as an intercrop. முதன்மை பயிராக நீங்கள் துவரையை பயிர் செய்தால் கம்பு அல்லது சோளத்தை நீங்கள் ஊடு பயிராக செய்யலாம். This model will be discussed in the third day. இந்த மாதிரியை நாம் மூன்றாவது நாள் நாம் தெளிவாக பார்க்கலாம். And all these symbiotic, non-symbiotic, nitrogen-fixing bacteria are created in the intestine of the deshi cow. இந்த சிம்பயாட்டிக் மற்றும் நான் சிம்பயாட்டிக் நுண்ணுயிர்களை தயாரிக்கக்கூடிய ஒரே தொழிற்சாலை நம் நாட்டு பசுமாட்டின் வயிறே ஆகும். And when the dung is excreted, all these bacteria are coming in the dung. பசுமாட்டின் வயிற்றிலிருந்து இந்த சாணம் வெளியே வரும் பொழுது இந்த சாணத்தில் இந்த தழைச்சத்தை மண்ணில் நிலைநிறுத்தக்கூடிய அனைத்து உயிரினங்களும் இருக்கின்றன. And when you prepare Jivamrutam, Ghana Jivamrutam, they are multiplied in the vast quantity, in enormous quantity. நீங்கள் இந்த சாணத்தை உபயோகப்படுத்தி ஜீவாமிர்தத்தையும் கனஜீவாமிர்தத்தையும் செய்யும் பொழுது பல மடங்காக இந்த நுண்ணுயிர்கள் பல்கி பெருகுகின்றன. And when you use Jivamrutam, Ghana Jivamrutam soil and take the intercrop, monocot into dicot, dicot into monocot, all the nitrogen is supplied naturally, not necessary to give any urea, single gram of urea also, not necessary at all. நீங்கள் எப்பொழுது முதன்மை பயிராக ஒருவித இலை தாவரத்தையும் ஊடு பயிராக இருவித இலை தாவரத்தையும் அல்லது முதன்மை பயிராக இருவித இலை தாவரத்தையும் ஊடு பயிராக ஒருவித இலை தாவரத்தையும் பயிர் செய்து அதற்கு இடையே மூடாக்கையும் செய்து ஜீவாமிர்தத்தையும் கனஜீவாமிர்தத்தையும் விடுகின்றீர்களோ உங்களுக்கு நேரடியாகவே இந்த தழைச்சத்தை மண்ணில் நிலைநிறுத்தக்கூடிய நுண்ணுயிர்கள் இலவசமாக கிடைக்கப்பெறுகின்றன. 40 lakh farmers are practicing Jivamrutam farming. I challenge the agricultural universities, they have to show any deficiency of any nitrogen in any plant body in the Jivamrutam farming. They have to show. This is the open challenge to the agricultural universities. 40 லட்சம் விவசாயிகள் இந்த ஜீரோ பட்ஜெட் இயற்கை வேளாண்மையை செய்கின்றார்கள். நான் விவசாய கல்லூரிகளுக்கு சவால் விடுகின்றேன். இந்த விவசாயிகள் செய்யும் பயிர்களில் எந்த விதமான தழைச்சத்தின் குறைபாடுகள் இல்லவே இல்லை. அவர்கள் இதை நிரூபிக்க வேண்டும் என்று நான் அவர்களுக்கு சவால் விடுகின்றேன். So forget urea, forget urea, forget urea. மறந்து விடுங்கள், யூரியாவை மறந்தே விடுங்கள். There are tremendous quantity of the phosphate in the soil. There are 3 forms of the phosphate. There are 3 forms of the phosphate. 3 வகையாக மணிச்சத்து மண்ணில் உள்ளது. 3 வகையான மணிச்சத்தானது மண்ணில் உள்ளது. Single particle phosphate, which is called monovalent orthocalcium phosphate. முதல் வகையானது ஒரு துகள் மணிச்சத்தாகும். இதை மோனோவேலண்ட் ஆர்த்தோபாஸ்பேட் என்று கூறுகின்றோம். Second is double particle, that means divalent orthocalcium phosphate. இரு துகள் பாஸ்பேட் அல்லது மணிச்சத்து உள்ளது. இதை டைவேலண்ட் ஆர்த்தோபாஸ்பேட் என்று கூறுகின்றோம். And third one is combination of the 3 particles, trivalent. மூன்றாவது 3 துகள் மணிச்சத்தாகும். இதை ட்ரைவேலண்ட் பாஸ்பேட் என்று கூறுகின்றோம். Vandukana, Dvikana, Trikana. பாஸ்பேட் ஆனது அல்லது மணிச்சத்தானது ஒரு துகள், இரு துகள் மற்றும் 3 துகள் என்ற அமைப்பில் மண்ணில் உள்ளது. The roots want only single particle. தாவரங்களின் வேர்கள் ஒரு துகள் மணிச்சத்தை மட்டுமே கிரகிக்க முடியும். Roots cannot take double particle and triple particle. தாவரங்கள் இரு துகள் அல்லது 3 துகள் அமைப்பில் உள்ள மணிச்சத்தை கிரகிக்கவே முடியாது.
The roots want single particle, but single particle is not existed in the soil. தாவரங்களுக்கு ஒரு துகள் மணிச்சத்தே தேவைப்படுகின்றது. ஆனால் இந்த ஒரு துகள் என்ற அமைப்பில் உள்ள மணிச்சத்து மண்ணில் காணப்படவில்லை. Roots cannot take double and triple particle, but double and triple particle are existed in the soil. இரு துகள் மற்றும் மூன்று துகள் மணிச்சத்து பெரிய அளவில் மண்ணில் காணப்படுகின்றது. ஆனால் இதை தாவரங்கள் நேரடியாக கிரகிக்க முடியாத ஒரு நிலைமையில் உள்ளது. That means single particle is a boiled rice, and double particle is a raw rice. அப்படி என்றால் ஒரு துகள் மணிச்சத்தானது சோறு அல்லது இட்லியாகும். இரு துகள் அல்லது மூன்று துகள் மணிச்சத்தானது அரிசியாகும். If you want to get available the phosphate to the plant body, it is necessary to split the double particle, to split the triple particle, single particle should be separated. தாவரங்கள் வளர்ச்சிக்கு தேவையான மணிச்சத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த இரு துகள் அல்லது மூன்று துகளை ஒரு துகளாக நாம் பிரித்தே ஆக வேண்டும். And this content has been given by the God to one species of the microorganism that is called phosphate solubilizing bacteria, that means PSB. இந்த வேலையை செய்ய இறைவனானவன் ஒரு நுண்ணுயிரை படைத்துள்ளான். இதன் பெயர் பாஸ்பேட் சாலிபிளைசிங் பாக்டீரியா ஆகும். And that PSB is created in the intestine of the shikha. இந்த PSB அல்லது பாஸ்பேட் சாலிபிளைசிங் பாக்டீரியாவும் நம் நாட்டு பசுமாட்டின் வயிற்றில் மட்டுமே உள்ளது. When the dung is excreted, these bacteria are coming in the dung of the cow. மாடு சாணம் இடும் பொழுது இந்த PSB என்று சொல்லக்கூடிய இந்த நுண்ணுயிரானது மண்ணில் சென்றடைகின்றது. And when you prepare Jivamrutam, Ganajivamutam from this dung and utilize in the soil, ultimately these multiply very vastly and they enter in the soil. இந்த சாணத்தை உபயோகப்படுத்தி நீங்கள் ஜீவாமிர்தம் அல்லது கனஜீவாமிர்தம் தயாரிக்கும் பொழுது இந்த நுண்ணுயிரானது பல மடங்கு பெருகுகின்றது. And when they enter in the soil, they split divikana into double particle into single particle, triple particle into single particle, and supply to the roots. இவ்வாறு இந்த மண்ணில் சென்றடைகின்ற இந்த PSB ஆனது மண்ணில் மணிச்சத்து எளிதில் கிரகிக்கக்கூடிய தன்மையில் இரு துகள், எளிதில் கிரகிக்க முடியாத தன்மையிலான இரு துகள் மற்றும் மூன்று துகள் அளவில் உள்ள இந்த மணிச்சத்தை ஒரு துகள் மணிச்சத்தாக பிரிக்கின்றது. இவ்வாறு பிரிக்கும் பொழுது இந்த மணிச்சத்தை எளிதாக தாவரங்கள் கிரகித்துக் கொள்கின்றன. So if you want to stop DAP or phosphatic fertilizers to utilize only option, that is zero budget natural farming, Jivamrutam and Ganajivamutam, they should go down. Not necessary to utilize DAP, not necessary to utilize single, double, triple particle, triple superphosphate also. நீங்கள் மணிச்சத்தை வெளிச்சந்தையிலிருந்து எடுத்து உபயோகப்படுத்துவதை நிறுத்த வேண்டுமென்றால் அதற்கு ஒரே தீர்வு ஜீரோ பட்ஜெட் இயற்கை வேளாண்மையாகும். அந்த ஜீரோ பட்ஜெட் இயற்கை வேளாண்மையின் மூலம் நீங்கள் ஜீவாமிர்தம் மற்றும் கனஜீவாமிர்தத்தை தயாரிக்கும் பொழுது உங்களுக்கு இலவசமாகவே மணிச்சத்து தாவரங்களுக்கும் உங்கள் பயிர்களுக்கும் கிடைக்கப் பெறுகின்றன. So forget diammonium phosphate, forget single superphosphate, double and triple superphosphate. It is not necessary at all. Only utilize Jivamrutam, Ganajivamutam, automatically the phosphate will be available to the root zone naturally. மறந்து விடுங்கள் டபுள் பாஸ்பேட் அல்ல ட்ரிபிள் பாஸ்பேட், இந்த மணிச்சத்தை அறவே நீங்கள் மறந்து விடுங்கள். இதற்கு நீங்கள் நாட்டு பசுமாட்டின் சாணத்தை உபயோகித்து ஜீவாமிர்தம் மற்றும் கனஜீவாமிர்தத்தை உபயோகித்தால் மட்டுமே போதுமானதாகும். 40 lakh farmers are practicing geomet farming. I challenge the university, they have to show any deficiency of the phosphate in plant body. No deficiency at all, because it is not necessary to utilize DAP and phosphatic fertilizer. Only give Jivamrutam, automatically phosphate will be available. அடுத்த சவால் நான் இந்த வேளாண் கல்லூரிகளுக்கு என்ன விடுகின்றேன் என்றால் 40 லட்சம் ஜீரோ பட்ஜெட் இயற்கை விவசாயிகளை சென்று பாருங்கள். அங்கு பற்றாக்குறை, மணிச்சத்து பற்றாக்குறை இருக்கின்றதா என்று நிரூபியுங்கள். அவர்களால் நிரூபிக்க முடியவே முடியாது. கனஜீவாமிர்தம் மற்றும் ஜீவாமிர்தம் மட்டுமே இதற்கு போதுமானதாகும். Urea has gone from the mind? Urea has gone? DAP has gone?
Method of potash is there, potassium sulfate is there. ஸோ தழைச்சத்து சென்று விட்டது, மணிச்சத்தும் சென்று விட்டது. Agricultural institutes are telling lie. They are misguiding the farmer that they have to utilize chemical fertilizer. Totally wrong. Totally wrong. வேளாண்மை கல்லூரியின் பேராசிரியர்கள் பொய் சொல்கின்றார்கள். அவர்கள் விவசாயிகளை தவறாக வழிநடத்துகின்றார்கள். There is a potash in the soil in multi-bond system. That means multi-particle bond. மண்ணில் சாம்பல் சத்தானது பல துகள்கள் வடிவத்தில் இருக்கின்றன. மண்ணில் சாம்பல் சத்தானது பல துகள்கள் வடிவத்தில் இருக்கின்றன. And this multi-bond system is called silicates colloids. இந்த பல துகள் வடிவத்தில் உள்ள இந்த சாம்பல் சத்தை சிலிகேட்ஸ் அல்லது கொல்லாய்ட்ஸ் என்று கூறுகின்றோம். This is a bumper quantity of the potash in the soil, but in the silicates colloids form. மண்ணில் பெரிய அளவில் அதிக அளவில் இந்த சாம்பல் சத்து காணப்படுகின்றது. ஆனால் பல துகள்கள் வடிவத்திலேயே இருக்கின்றது. Root cannot take multi-bond system. Root want only single particle potash. இந்த பல துகள் வடிவத்தை தாவரங்களின் வேர்கள் கிரகிக்கவே முடியாது. வேர்களுக்கு ஒரு துகள் வடிவத்திலேயே தேவைப்படுகின்றது. And single particle is not existing in the soil. In the soil, multi-particle is existed. ஒரு துகள் வடிவத்தில் உள்ள சாம்பல் சத்து மண்ணில் கிடையாது. பல துகள் வடிவத்திலேயே சாம்பல் சத்து மண்ணில் உள்ளது. The God has given the contract to one species of the microorganism which split the multi-particle and single particle is supplied to the roots. இதற்காகவும் கடவுள் ஒரு நுண்ணுயிரை படைத்துள்ளார். இந்த நுண்ணுயிரானது இந்த பல துகள் வடிவத்தில் உள்ள சாம்பல் சத்தை உடைத்து ஒரு துகள் வடிவத்திற்கு மாற்றுகின்றது. இவற்றை பயிர்கள் எளிதாக கிரகித்துக் கொள்கின்றன. That microorganism is called Bacillus silicus. இந்த நுண்ணுயிரின் பெயர் Bacillus silicus ஆகும். There are 32 subspecies of the Bacillus silicus which are involved in this process. 32 ரகங்களான இந்த Bacillus silicus மண்ணில் காணப்படுகின்றது. And these Bacillus silicus species of the bacteria are not created in the factory, only are created in the intestine of the deshi cow. இந்த Bacillus silicus என்ற இந்த சாம்பல் சத்தை மண்ணில் நிலைநிறுத்தக்கூடிய இந்த நுண்ணுயிர்களை நாம் தொழிற்சாலைகளில் உருவாக்கவே முடியாது. இவற்றை உருவாக்கக்கூடிய ஒரே தொழிற்சாலை நம் நாட்டு பசுமாடு மட்டுமே ஆகும். When dung is excreted, all the bacteria come in the dung of deshi cow. சாணம் மண்ணில் விழும்பொழுது இந்த சாணத்தில் இந்த Bacillus silicus காணப்படுகின்றது. And when you prepare Jivamrutam and utilize these all PSB bacteria are entering in the soil. They split the multi-bound system in single particle. They supply to the roots. There is no necessity to utilize any potassium fertilizer. இந்த சாம்பலை உபயோகப்படுத்தி நீங்கள் ஜீவாமிர்தமும் கனஜீவாமிர்தமும் தயாரித்து மண்ணில் கொடுக்கும் பொழுது இந்த பல துகள் வடிவத்தில் உள்ள சாம்பல் சத்தை உடைத்து ஒரு துகள் வடிவத்தில் இந்த நுண்ணுயிர்கள் மாற்றுகின்றன. எனவே நீங்கள் சாம்பல் சத்தை வெளி சந்தையிலிருந்து வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. Thioxidant species of the bacteria supply the sulfur to the root zone very easily, naturally. இன்னொரு நுண்ணுயிரானது கந்தகம் அல்லது சல்பரை மண்ணில் நிலைநிறுத்துகின்றது. And thioxidant is existed in Jivamrutam, Ganajivamrutam. இந்த ட்ரைஆக்சிடென்ட் என்ற இந்த நுண்ணுயிர் ஜீவாமிர்தம் மற்றும் கனஜீவாமிர்தத்தில் உள்ளது. Whereas bacteria is supplying iron to the root zone very easily. ஃபெரஸ் பாக்டீரியா என்ற நுண்ணுயிரானது இரும்பு சத்தை கொடுக்கின்றது. இவையும் ஜீவாமிர்தம் கனஜீவாமிர்தத்தில் உள்ளது. And Ferris bacteria are listed in the Jivamrutam, Ganajivamrutam. இந்த ஃபெரஸ் நுண்ணுயிரும் ஜீவாமிர்தம் மற்றும் கனஜீவாமிர்தத்தில் உள்ளது. There are two species of the mycorrhiza, endomycorrhiza, ectomycorrhiza, and both species are involved in this process. இரண்டு மைக்கோரிசா என்ற பூசணம் உள்ளது. இவற்றை எண்டோ அல்லது மற்றும் எக்டோ என்று கூறுகின்றோம். இந்த இரு வகையான மைக்கோரிசா என்ற இந்த பூசணமும் ஜீவாமிர்தம் மற்றும் கனஜீவாமிர்தத்தில் உள்ளது. There are so many hands to the mycorrhiza and they spread out, and where there is any nutrient, nitrate, phosphate, potash, calcium, magnesium, boron, zinc, they take
they convert and they supply to the root zone. இந்த மைக்கோரிசா என்ற பூசணம் மண்ணில் பறந்து விரிந்து வளர்கின்றது, செல்கின்றது. இவை அனைத்தும் எங்கெல்லாம் நுண்ணூட்டங்கள் கிடைக்கின்றனோ, போரான், மெக்னீசியம், பாஸ்பரஸ், அயர்ன் போன்ற எந்த நுண்ணூட்டங்கள் கிடைக்கின்றனோ அவற்றை கிரகித்து இந்த தாவரங்களுக்கு கொடுக்கின்றது. And mycorrhiza are existing in Jivamrutam, Ghanajivamrutam. இந்த மைக்கோரிசா என்ற பூசணம் ஜீவாமிர்தம் மற்றும் கனஜீவாமிர்தத்தில் உள்ளது. Glomus funguses are existing in Jivamrutam, Ghanajivamrutam. குளோமஸ் பூசணம் நெல்லுக்கு தழைச்சத்தை நிலைநிறுத்துகின்றது. இந்த பூசணம் ஜீவாமிர்தம் மற்றும் கனஜீவாமிர்தத்தில் உள்ளது. That means, Sathiyo, if you want to stop the utilization of the chemical fertilizer manures, only you have to do two things. Number one, you have to utilize Jivamrutam, Ghanajivamrutam, and you have to take intercrop, monocot into dicot, dicot into monocot. But that is not necessary to utilize single gram of any chemical fertilizer. Forget fertilizer, forget fertilizer. எனவேதான் கூறுகின்றேன், நண்பர்களே, நீங்கள் ரசாயன உரத்தை அறவே நிறுத்த வேண்டும் என்றால் நீங்கள் ஜீவாமிர்தம் மற்றும் கனஜீவாமிர்தத்தை தயாரித்து மண்ணில் இட்டால் போதுமானது. மேலும் ஒருவித இலை தாவரம் இருவித இலை தாவரத்தை முதன்மை பயிராகவும் ஊடு பயிராகவும் அல்லது முதன்மை பயிர் ஊடு பயிராக மாற்றி மாற்றி நீங்கள் பயிர் செய்து வந்தால் போதுமானது. நீங்கள் அறவே தழைமணி சாம்பல் சத்தை ரசாயன உரமாக கொடுப்பதை தவிர்த்து விடலாம். Within these 10 years, there will be no any chemical fertilizer will available in the market. No chemical fertilizer will available in the market. 10 வருடங்களுக்கு பிறகு ரசாயன உரம் சந்தையில் கிடைக்கவே கிடைக்காது. DAP is not available. Why? There is a great demand. There is a great demand of DAP. Even the farmers are willing to give the double prices, but there is no availability of the DAP in the market. Why? சந்தையில் மணிச்சத்தான டிஏபி கிடைக்க பெறவில்லை. விவசாயிகள் அதிக அளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்கவில்லை. The market law says when the demand is increased, ultimately the production is increased. But there is a demand, but there is no production because the raw material is not existed in more quantity. There is deficiency of the raw material. ஏனென்றால் அதிக அளவு டிஏபியை நீங்கள் மணிச்சத்தை உபயோகப்படுத்தும் பொழுது உணவு உற்பத்தி அதிகரிக்கின்றது, மகசூல் அதிகரிக்கின்றது. ஆனால் மகசூலை அதிகரிக்க சந்தையில் இந்த டிஏபி கிடைக்கவே இல்லை. Phosphoric acid, the raw material to manufacture diammonium phosphate. பாஸ்பாரிக் அமிலத்தை உபயோகித்தே இந்த மணிச்சத்தான டையமோனியம் பாஸ்பேட்டை தயாரிக்கின்றனர். And stock of the phosphoric acid is going to finish now. பாஸ்பாரிக் ஆசிட் கிடைக்க போவது இல்லை. 100% potash fertilizer imported in India from outside. 100% இந்த டிஏபியை நாம் இறக்குமதி செய்கின்றோம். 75% phosphoric fertilizer are imported. 75% இதை நாம் இறக்குமதி செய்கின்றோம். And even 60% nitrogen fertilizer are imported. 60% யூரியா என்ற இந்த நைட்ரஜனையும் நாம் இறக்குமதி செய்கின்றோம். Natural gas is the main source of the urea raw material. யூரியாவை தயாரிக்க நமக்கு இயற்கை எரிவாயு தேவைப்படுகின்றது. And stock of the natural gas will be finished within this 25 or 35 years. 25-30 வருட காலங்களில் இந்த இந்த இயற்கை எரிவாயுவும் தீர்ந்துவிடும். That means within 10 to 15 years there will be no chemical fertilizer will be available in the market. 10 அல்லது 15 ஆண்டுகளில் ரசாயன உரங்கள் உங்களுக்கு கிடைக்க போவதே இல்லை. And these hybrid seeds and genetically modified seeds give only the production when you give chemical fertilizer, otherwise no. இந்த வீரிய ஒட்டுரக விதைகளும் மரபணு மாற்றப்பட்ட விதைகளும் நீங்கள் ரசாயன உரத்தை விடும் பொழுது மட்டுமே மகசூலை கொடுக்கும். And when chemical fertilizer will not available, or the prices of the chemical fertilizer will increase double, triple, 4 times, 10 times, and at that time there will be no any utilization of genetically modified seed and hybrid seeds at that time, because there is no fertilizer, there is no utilization of the hybrid and genetically modified seed. இவ்வாறு ரசாயன உரங்கள் கிடைக்காமல் இருந்தால், பற்றாக்குறை ஏற்பட்டால் இதை விலை அதிகரித்து கொண்டே செல்லும். இவ்வாறு விலை அதிகரித்து கொண்டே சென்றால் ரசாயன உரத்தை உபயோகித்து உற்பத்தி செய்யக்கூடிய வீரிய ஒட்டுரக விதைகளும் மரபணு மாற்றப்பட்ட விதைகளையும் நாம் என்ன செய்வோம்? As a conspiracy,
as a conspiracy, pre-planned conspiracy, our local seeds are totally going to destroy by this system. And when there will be no any hybrid seed will be applied, then when there will be no genetically modified seed will be applied, and at that time, if there is no availability of the Deshi seed, local seed, how future generation will sow the seed? This is a big question in the future. ஏனென்றால் ரசாயன உர பற்றாக்குறையால் அதனுடைய விலை ஏறிக்கொண்டே செல்லும். இவ்வாறு விலை ஏறிக்கொண்டே சென்று ரசாயன உரம் நமக்கு கிடைக்கப்பெறாமல் இருந்தால் வீரிய ஒட்டுரக விதைகளும் மரபணு மாற்றப்பட்ட விதைகள் மட்டுமே நம்மிடம் இருக்கும். ஆனால் இந்த சுரண்டல்வாதிகள் என்ன செய்கின்றார்கள்? திட்டமிட்டே அவர்கள் நம்முடைய பாரம்பரிய விதைகளை அழித்து வருகின்றார்கள். இது ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியாகும். To save the future generation from the great hunger and violence, it is a commitment of the government, maybe Tamil Nadu government, maybe central government, government of India, to adopt, to conserve the local seeds, to conserve the local beasts of the cow, and to accept zero budget natural farming. நம்முடைய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கத்தின் முக்கியமான கடமை என்னவென்றால் நம்முடைய எதிர்கால சந்ததியினரை காப்பாற்ற வேண்டும் என்றால் அவர்கள் நம்முடைய பாரம்பரிய விதைகளையும் நம்முடைய நாட்டு மாடுகளையும் பாதுகாத்தே ஆக வேண்டும் என நான் கூறுகின்றேன். And the Parliament of India has passed one resolution in the Parliament, that is the Biodiversity Conservation and Protection Act 2002, and that law says that it is the legal commitment of the government to protect and conserve all the local seeds of the varieties, local varieties of the crops, and all local varieties of the Deshi cow. It is the legal commitment of the government. It is legal commitment of the government. பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தில் பயோடைவர்சிட்டி என்ற ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டம் என்ன கூறுகின்றது என்றால் நம்முடைய பாரம்பரிய விதைகளையும் நம்முடைய பாரம்பரிய தாவரங்களையும் நம்முடைய நாட்டு மாடுகளையும் காப்பாற்றுவது நம் அரசாங்கத்தின் சட்டபூர்வமான கடமை என்று இந்த சட்டம் கூறுகின்றது. We will not wait for the decision of the government at all. We will not wait for the decision of the government, but our mass movement will protect these local seeds and local varieties of the Deshi cow. நாம் அரசாங்கத்தின் இந்த முடிவுக்காக காத்து கொண்டு இருக்க மாட்டோம். நாம் நம்முடைய ஜீரோ பட்ஜெட் இயக்கத்தின் மூலம் நம்முடைய பாரம்பரிய விதைகளையும் தாவரங்களையும் நாட்டு மாடுகளையும் பாதுகாத்தே தீர்வோம் என்று நான் கூறுகின்றேன். Satyu, if you have only one Deshi cow, you can cultivate 30 acres of land, nothing to be replaced from the market, nothing to be purchased from the market, no chemical fertilizer, no manure, no powder manure also. You are purchasing truckload of the powder manure, not necessary at all. No single gram of the powder manure will be purchased, no compost, no vermicompost, nothing to be purchased from the market. எனவேதான் நண்பர்களே, நம்மிடம் ஒரே ஒரு நாட்டு மாடு இருந்தால் மட்டும் போதுமானது. 30 ஏக்கர் அளவில் நாம் விவசாயம் செய்ய முடியும். தொழு உரமோ மண்புழு உரங்களோ ரசாயன உரங்களோ எந்த வகையான உரங்களும் நமக்கு தேவையே இல்லை. ஒரே ஒரு நாட்டு மாடு மட்டும் இருந்தால் போதுமானது. நாம் 30 ஏக்கர் அளவில் விவசாயம் செய்ய முடியும். This will be happen only when we accept zero budget natural farming as a policy. இது எப்படி நடைபெறும் என்றால் நாம் இந்த ஜீரோ பட்ஜெட் இயற்கை வேளாண்மை தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமே இது நடைபெறும். How one cow is enough for 30 acres, we will discuss tomorrow morning 9 a.m. Now we will stop because we have to afford your accommodation facility also. So we will stop today, but tomorrow we will continue up to night 8:30 also. So you prepare your mentality for this purpose. Dhanyavad. Jai Hind, Jai Bharat.